மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது சேல் சீக்ரெட் பார்ட் 9, விற்பனை ரகசியங்கள் பகுதி 9. இந்த பகுதியில ஒரு முக்கியமான ரகசியத்த உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்க போறேன். நம்மள்ல பல முகவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு தயக்கம், என்ன ஒரு பயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நமது பேச்சை துவங்குவது? நம்ம எதற்காக வந்திருக்கோம்? இந்த இன்சூரன்ஸ் என்பது என்ன? அத எப்படி துவங்குறது? அப்படிங்கிறத அந்த ஆரம்ப ட்ரபிள், ஸ்டார்ட்டிங் ட்ரபிள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வண்டிய ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஓடிரும். ஆனா, சில வண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகறக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும். மிதி மிதின்னு மிதிக்க வேண்டியிருக்கும். அதுபோல நம்மளுடைய முகவர்களுக்கு நெறைய பேருக்கு அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இருக்கு. எப்படி பேச்ச துவங்குறது? அப்படியே சுத்தி, 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 சுத்தி வருவாங்க. பேச்ச துவங்குறதுக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. இல்ல அவருக்கு ஒரு ஃபோன் வரும். அப்படியே மூடு மாறும். எதுக்காக இவரு போனாரோ, அத பத்தி பேசாம, மத்த நியாயத்தெல்லாம் பேசிட்டு அவரு வெளிய வந்துருவாரு. ஆஹா போச்சே! என்னடா இப்படி ஆயி போச்சே! அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம முகவரானது, அடுத்து ஒரு அட்டெம்ப்ட் எடுப்போம் அப்படின்னு நெனப்பாரு. ஆனா, அடுத்த அட்டெம்ப்ட் என்பது அவருக்கு கிடைக்காமயே கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள போக்குவதற்கான ஒரு ரகசியத்த தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். அது ஏதோ நான் கண்டுபிடிச்ச ரகசியம் இல்ல. ஒரு முகவர் வெற்றிகரமா அத பின்பற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அந்த முகவர் போனோனே ப்ராஸ்பெக்ட் கிட்ட எப்படி பேச்ச துவக்குவாராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சார் உங்களது ஹைட், வெயிட்ட நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்பாராம். ஹைட், வெயிட் அவரு சொல்லுவாரு பார்ட்டி. சொன்ன உடனே பிஎம்ஐ கால்குலேஷன் போடுவாராம். பிஎம்ஐ கால்குலேஷன் போட்டு, "சார் உங்களது பிஎம்ஐ இது சார். நீங்க பார்டர் லெவல்ல இருக்கீங்க. இல்ல அதிகமா இருந்தா அதிகமா இருக்கீங்க. ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஒபிசிட்டில இருக்கீங்க. இல்ல அண்டர் வெயிட்ல இருக்கீங்க." அப்படிங்கிற டீட்டெயில எடுத்து சொல்லுவாராம். எடுத்து சொல்லிட்டு, "இது ஏங்க முதல்ல கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த கிளையன்ட் கேட்கும்போது சொல்லுவாராம். "இது எதுக்கு கேட்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க, நான் இன்சூரன்ஸ் பாலிசி விஷயமா தான் உங்கட்ட பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த லெவல்ல உங்க உடம்ப நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நான் பேசணும். அதுக்காக தான்." என்ன நான் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறதுக்கும், என்னுடைய பாடி வெயிட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஸ்பெக்ட் கேட்பாராம். அப்ப நம்ம முகவர் சொல்லுவாராம். சார் இன்சூரன்ஸ் பாலிசி என்பது நீங்க நினைக்கிற மாரி எப்பனாலும் எடுக்கிற விஷயம் கிடையாது. ஒருத்தர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் அவருக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதற்கான ஏஜ் இருக்கணும். ஒரு ஸ்கீம்ல சேர்றாரு அப்படின்னா, அந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு மினிமம் என்ன வயசு இருக்கணும்? மேக்ஸிமம் எவ்வளோ வயசு இருக்கணும்? அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட ஏஜ் என்பது இருக்கணும். 2வது ஆரோக்கியமா இருக்கணும் அவரு. ஆரோக்கியம் இல்லன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, பல சிக்கல் இருக்கு. 3வது மிக முக்கியமானது, பணம் இருக்கணும். அந்த பிரீமியத்தை கட்டுற அளவுக்கு அந்த ஸ்கீம்ல சேர்ந்து பணம் கட்டுற அளவுக்கு அவர்ட்ட ஒரு எக்ஸஸ் பணம் இருக்கணும். இதுல என்ன கவனிக்கத்தக்கது அப்டின்னா, எப் இதெல்லாம் சொல்லிட்டு, இன்னும் டீப்பா அவருடைய சிந்தனைய எப்படி தூண்டுவாராம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல சார். ஏஜ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. செகண்டுக்கு செகண்ட் நம்ம வயசானது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இல்லைங்க, நான் என்றும் 16 உடைய மனப்பான்மையில தான் என்னுடைய மனச நான் இளமையா வச்சிருக்கேன். வயச பத்தி நான் கவலையே படுறதில்ல. உண்மை. நீங்க அப்படி இருக்கலாம். மனசளவுல நீங்க இளமையா இருக்கலாம். ஆனால் உங்க வயசு என்பது உங்க பிறந்த தேதிய பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அது அதிகமாயிட்டு தான் போகும். 2வது ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியம் உங்க கையில இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் தினந்தோறும் 1 மணி நேரம் யோகா பண்றேன், வாக்கிங் போறேன், மூச்சு பயிற்சி பண்றேன், டயட் இருக்கேன். கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றேன் பார்த்தீங்களா என்னுடைய வெயிட்ட. பிஎம்ஐ நீங்க தான் கரெக்ட்டா இருக்குன்னு இப்ப தானே சொன்னீங்க. அப்படின்னு ஒரு கிளையன்ட் சொன்னாருன்னா, இவரு சொல்லுவாராம், ஆரோக்கியம் என்பது இது உங்க கையில இருக்கு. ரைட் இதெல்லாம் செய்றீங்க. எக்சர்சைஸ் பண்றீங்க, ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கீங்க.
நல்லா தூங்குறீங்க. அதெல்லாம் கரெக்ட். இதையும் தாண்டி சில விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே. ஒண்ணும் இல்ல. பாத்ரூம் போறோம். ஸ்லைட்டா ஸ்லிப் ஆகி நம்ம கீழ விழுந்து மண்டையில அடிபட்டா, நம்ம நெலைம வேற. படியில போறோம். படியில போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்தோம். மண்டையில அடிபட்டா, இல்ல கால் கை உடைஞ்சுச்சுன்னா நம்ம நெலைம வேற. ஒரு கல் தடுக்குன்னா நம்ம நெலைம வேற. இல்ல வண்டியில போகும்போது நம்ம ஒழுங்கா போவோம். ஆனா எதிர்த்த மாரி ஒருத்தன் வந்து அடிச்சானா, அப்ப நமக்கு ஏதாவது அடிபட்டு பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டா நம்ம நெலைம வேற. அப்ப அந்த மாரி சமயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல சார். அதத்தான் நான் சொன்னேன். ஆரோக்கியம் என்பதும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. 3வது பணம். பணம் என்பது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நீங்க நெனைக்கலாம், பணத்த நான் எப்பனாலும் சம்பாரிக்கக்கூடிய கபாசிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா அது நடைமுறை எதார்த்தம் அல்ல. ஏன்னா ஒருத்தர்ட்ட பணம் எப்ப வரும், எப்ப போகும் அப்படிங்கிறத யாரும் கணிக்க முடியாது. நீங்க பாருங்க, பணம் வர்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த மீட்டிங் ஹால்க்குள்ள கூட்டம் வந்து நிரம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே ஒரு 1 பேரு, 2 பேரு, 5 பேரு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. ஹால் ஃபுல் ஆகுறதுக்கு. இதே மீட்டிங் முடிஞ்சு ஹால் விட்டு வெளிய போறதுக்கு பார்த்தீங்கன்னா, 2டே நிமிஷத்துல அந்த ஹால் ஆனது காலியாயிரும். இதத்தான் செல்வத்துக்கு ஒப்பிடுவாங்க. உங்களுக்கு பணம் வர்றது அப்படியே பிட்டு பிட்டா தான் வரும். ஆனா உங்கள விட்டு போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு 5 நிமிஷத்துல நம்மளுடைய மொத்த பணமும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அததான் சொன்னேன். இந்த 3 விஷயமும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. வயசு, ஆரோக்கியம், வெல்த். இந்த 3ம் இந்த செகண்ட்ல உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால இந்த நேரத்தை நம்ம வீணாக்காம, நம்ம டீட்டெயிலா இத பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச்ச துவங்கி, அவரு வந்த வேலைய ரொம்ப எஃபெக்டிவா பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி அந்த முகவர் சொன்னாரு. உண்மையிலே அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எஃபெக்டிவாவும் இருந்தது எனக்கு. அந்த மாரி பல சேல் அவர் நடத்தி வெற்றிகரமா முடித்திருக்கிறார். பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி. இந்த ரகசியத்த உங்களுக்கு சொன்னோம் அப்டின்னா, இந்த மாரி ஷார்ட்டிங் ட்ரபிள் இருக்கக்கூடிய முகவர்களுக்கு பயன்படும். அதனால இனிமே ஹைட், வெயிட்ல இருந்து பேச்ச துவங்குங்க. நம்ம பொதுவா என்ன செய்வோம், எல்லாம் பேசி முடிச்ச பிறகு அந்த ப்ரொபோசல் டீட்டெயில் கேட்பதற்கு தான் என்ன செய்வோம், ஹைட், வெயிட் கேட்போம். அதுவும் இப்ப நெறைய பேர் நம்ம கேட்கிறதே இல்ல. அப்படியே கண்ணாலேயே அவர பார்த்து குத்து மதிப்பா ஹைட், வெயிட் நம்ம வந்து ஃபுல் அப் பண்ணிர்றோம். ஆனால் ஹைட், வெயிட்ல இருந்து பேச்சை துவங்கி கூட நமது விற்பனையை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்த இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். செயல்படுத்துங்க. இதேபோல மேலும் பல்வேறு ரகசியங்களை வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ, மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே!